தொடர்ந்து 9வது முறையாக மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாளை தாக்கல் செய்கிறார். பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் நிலையில் நிதி அமைச்சக குழுவுடன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டார். சென்னையில் 2வது நாளாக ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 7,600 ரூபாய் சரிந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 14,900 ரூபாய்க்கும், ஒரு சவரன் தங்கம் 1,19,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை காலையில் 55,000 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் மேலும் 30,000 ரூபாய் சரிந்துள்ளது. 1 கிலோ வெள்ளி 3,20,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. திமுக அரசின் திட்டங்களை காப்பி அடித்து எடப்பாடி பழனிசாமி தேர்தல் வாக்குறுதிகளாக அறிவிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சிவகங்கையில் பல்வேறு திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர் அதிமுக ஏற்கனவே அறிவித்த வாக்குறுதிகளையே நிறைவேற்றவில்லை என்றும் விமர்சித்தார். தமிழகம் குற்றவாளிகளின் கூடாரமாக மாறியுள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். குற்றச் செயலில் ஈடுபடுவோருக்கு போலீசார் மீது பயமில்லை என்றும் அவர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் ஒன்றுபட்டு இருப்பதாக திமுக செய்தி தொடர்பு குழு தலைவர் TKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். இடையில் யாராவது கருத்து சொன்னால் அது குறித்து கவலை இல்லை என்றும் கூறியுள்ளார். அன்புமணி தரப்புக்கு மாம்பழச் சின்னம் ஒதுக்கியதை எதிர்த்து பாமக நிறுவனர் ராமதாஸ் தொடர்ந்த வழக்கு நாளை மறுநாள் விசாரணைக்கு வருகிறது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் நாளை மறுநாள் வழக்கு பட்டியலிடப்பட்டுள்ளது. தாவேக தலைவர் விஜய் பிப்ரவரி 2வது வாரத்தில் வேலூரில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வேலூர் அணைக்கட்டு பகுதியில் விஜயின் பிரச்சாரத்திற்கு அனுமதி கேட்டு போலீசில் மனு அளிக்க தாவேகவினர் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. சட்டமன்ற தேர்தலையொட்டி தாவேகவில் தேர்தல் பிரச்சார மாநில சட்ட பாதுகாப்பு குழு உருவாக்கப்பட்டுள்ளது. தாவேக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தலைமையில் உருவாக்கப்பட்டுள்ள குழு கட்சித் தலைவர் விஜயின் வழிகாட்டுதலின்படி செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஜித் பவாரின் மறைவை தொடர்ந்து மகாராஷ்டிர துணை முதல்வராக அவரின் மனைவி சுனேத்ரா பவார் பதவியேற்றார். ஆளுநர் ஆச்சாரிய தேவ்ரத் பதவி பிரமாணம் செய்து ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். सुनेत्रा अजित पवार गांभीर्यपूर्वक प्रतिज्ञा करते की कायद्याद्वारे स्थापित झाले आहे. தமிழகம் முழுவதும் நாளை டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை. தைப்பூசம் மற்றும் வள்ளலார் தினத்தை முன்னிட்டு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி லட்டு நெய் கலப்பட விவகாரத்தில் சென்னையில் 7,31,00,000 ரூபாய் ஹவாலா பணம் பரிமாற்றம் நடைபெற்றுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. விஜயவாடாவில் 12,55,00,000 ரூபாய் ஹவாலா பணப்பரிமாற்றம் நடைபெற்றதாக சிறப்பு விசாரணை குழுவின் குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களை உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி நிபந்தனைகளுடன் விடுவிக்க காவல்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. பறிமுதல் செய்யப்படும் வாகனங்கள் வெயில் மழையால் பாதிக்கப்பட்டு காலப்போக்கில் துருபிடித்து பயனற்றதாகி விடுவதாக நீதிபதி கவலை தெரிவித்துள்ளார். நாளை தைப்பூச திருவிழா கொண்டாடப்படுவதை ஒட்டி திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். மாலை அணிந்து பாத யாத்திரையாக வரும் பக்தர்களுக்கு சிறப்பு தரிசன ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபையில் 155வது தைப்பூச ஜோதி தரிசன கொடியேற்றம் கோலாகலமாக நடைபெற்றது. சத்தியஞான சபைக்கு இடம் வழங்கிய பார்வதிபுரம் கிராம மக்கள் சீர்வரிசையுடன் வந்து சன்மார்க்க கொடியை ஏற்றினர். இந்த கொடியேற்ற விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. தைப்பூச தெப்ப திருவிழாவை முன்னிட்டு ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் நாளை பகல் 11 மணி முதல் இரவு 10 மணி வரை நடை அடைக்கப்படும். கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. நீலகிரியில் சட்டவிரோதமாக செயல்பட்ட எத்தனை தங்கும் விடுதிகள் மூடப்பட்டுள்ளன என அறிக்கை அளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விதிமுறை மீறிய சுமார் 920 தங்கும் விடுதிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் டெபாசிட் செய்ய வந்தவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தி 6 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்தவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர். குஜராத் மாநிலம் சபர்மதியில் LNG எனப்படும் இயற்கை எரிவாயு மூலம் ரயிலை வெற்றிகரமாக இயக்கி ரயில்வே சாதனை புரிந்துள்ளது. இதன் மூலம் செலவுகள் குறைவதோடு செயல்திறன் அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்து குடும்பங்கள் 4வது குழந்தை பெற்றால் 31,000 ரூபாயும் 5வது குழந்தை பெற்றால் 41,000 ரூபாயும் பரிசாக வழங்கப்படும். உத்தரப்பிரதேசத்தில் இந்து ரக்ஷதல் அமைப்பின் தலைவர் பிங்கி சௌத்ரி அறிவித்துள்ளார். ஈரான் அருகே அமெரிக்கா கடற்படையை குவிக்கும் நிலையில் ஈரான் ராணுவம் தயாராக இருப்பதாக ராணுவ தளபதி அமீர் ஹடாமி தெரிவித்துள்ளார். எதிரி தவறு செய்தால் உடனடியாக தாக்குதல் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கிழக்கு காங்கோவில் கனிமச் சுரங்கத்தில் ஏற்பட்ட கோர விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 200 கடந்துள்ளது. இடிபாடுகளில் இன்னும் பலர் சிக்கியிருக்கலாம் என்று கூறப்படுவதால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. காசாவின் பல்வேறு பகுதிகளில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் சம்பவங்களில் 12 பேர் பரிதாபமாக பலியாகினர். குடியிருப்பு பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழந்தனர். ரஷ்யாவுடனான போரில் காலை இழந்த யுக்ரைன் வீரர்கள் கால்பந்து விளையாடி மகிழ்ந்துள்ளனர். உறைபனியில் ஒற்றை காலுடன் அவர்கள் கால்பந்து விளையாடிய காட்சிகள் கவனம் ஈர்த்துள்ளன. வடகொரியாவில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள மைதானத்தில் ஐஸ் ஸ்கேட்டிங்கில் ஈடுபட்டு மக்கள் மகிழ்ந்தனர். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை உறைபனியில் உற்சாகமாக விளையாடினர். இந்தியா நியூசிலாந்து இடையேயான கடைசி T20 போட்டி திருவனந்தபுரத்தில் இன்று இரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. 3-1 என்ற கணக்கில் தொடரை இந்தியா கைப்பற்றிய நிலையில் கடைசி போட்டி எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.
ஆஸ்திரேலிய ஓபன் கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் கசகஸ்தான் வீராங்கனை ரைபாக்கினா சாம்பியன் பட்டம் வென்றார். பரபரப்பான இறுதிப் போட்டியில் பெலாரஸைச் சேர்ந்த நம்பர் 1 வீராங்கனை சபலென்காவை வீழ்த்தினார். தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவி நடிப்பில் வெளியான மனசங்கர வரப்பிரசாத் காரு திரைப்படம் 400 கோடி ரூபாய்க்கும் மேல் வசூலித்துள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. அனில் ரவிப்புடி இயக்கத்தில் நயன்தாரா உள்ளிட்டோர் நடித்துள்ள இந்த படம் பிப்ரவரி 11ஆம் தேதி OTT தளத்தில் வெளியாகிறது.